கையில் பார்த்தீங்களா மேடம் பிடிச்ச மாதிரி ஒரு சைக்கிளை பார்த்து வாங்கிட்டு வரோம். என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே ஒரு பேரை சொன்னதால ரெஃபரன்ஸ் கொடுத்ததுனால 4000 ரூபாய்க்கு இப்போ முடிச்சிட்டாங்க. இப்போ அட்லஸ்லாம் வரதே கிடையாதா? கம்பெனி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேஸ் ஃபிளாக். கையில் பார்த்தீங்களா இந்த காசெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பா உண்டியல் காசு. இது எல்லாமே இதில் கிட்டத்தட்ட வந்து 6850 ரூபா இருக்குது. அவளோட பர்த்டேவுக்கு எப்பயுமே ஓப்பன் பண்ணி நாங்கள் இதை செலவு பண்ணுவோம். ஆனால் இந்த முறை வந்து பர்த்டேவுக்கு ஓப்பன் பண்ணலை. அதனால் இந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, மேடம் ரொம்ப நாளாக சைக்கிள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சைக்கிள் வாங்கி தரதுக்காக பிளான் பண்ணிட்டோம். இன்றைக்கி பாண்டிக்கு போகிறோம். மேடம் பிடிச்ச மாதிரி ஒரு சைக்கிளை பார்த்து வாங்கிட்டு வரோம். அங்கே வந்து சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னல் இறங்கி லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா லெலின் ஸ்ட்ரீட் வரும். லெலின் ஸ்ட்ரீட்டில் ரைட் சைடில் 10வது கடையாக நம்ம சரண்யா ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கும். பாண்டிச்சேரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப்னே சொல்லலாம் சைக்கிள் வாங்குறதுக்கு. கடையில் கலெக்ஷன்ஸ் கலர்ஃபுல்லாக நிறையாவே வச்சுருந்தாங்க. இது கரெக்டாக இருக்குமாண்ணா அவங்க வயிட்டுக்கு? வயிட்டு கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு 6 வயசு இருக்குமா? 8 வயசு ஆகுது. கரெக்டாக இருக்குமா? என்னப்பா இது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக வேணுமா? இந்த சைஸ் ஓகேவா? பெருசாக வேணுமா? ஓகேவா? சீட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி டைப். 7 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் ஓட்டலாம். சீட் அன்பர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா. இல்லை உங்களுக்கு கலர் லேட்டஸ்ட் கலர் பிங்க் கலர். பிங்க் கலர் காமிச்சிட்டிங்களா? நேராக போவா. எதுக்கு அப்போ பிங்க் பிடிக்கும்? எதுக்கு உனக்கு பிங்க் பிடிக்கும்? யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த சைஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் சைஸ் என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே ஒரு வீட்டுல இவ்வளவு வச்சிருக்காங்களே. இதான் பாப்பு பெரிய சைஸ், ரொம்ப பெருசாக இருக்கும் இது. தகுந்த மாதிரி ஆமாம், இவங்களுக்கு ரொம்ப பெருசு இது. இல்லை இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இது வேணாமா? நம்ம அதுவே பார்க்கலாமா? அதில் எந்த கலர் இருக்கலாம், எந்த டிசைன் இருக்கலாம்னு பாரு. இல்லைண்ணா இந்த இருக்கு பாரு, இது எல்லாமே உன் சைஸ் தான் பாப்பு. பிங்க் கலர் இருக்கு. ஆனால் இந்த பிங்க் கலர் வந்து வரங்கண்ணா, அதுவும் டயர் இதே டயர் தான் போகுதுல்ல. ஹீரோ இதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க. லூஸாக இருக்குண்டா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி டைட் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே. இதுவே லூஸாக தான் இருக்குது. பட் இதுவே லூஸாக தான் இருந்துதான் குழந்தை கண்டுபிடிச்சாங்க. இது கூட உனக்கு தெரியல. ஒரு சீன் இருக்கிற உங்களால சிறந்தாடி சீனா குறைச்சு தர நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிடுவா மாஸ்டர். அப்படியே போய் சொல்லு போ. என் பேரை சொல்லியுமா திட்டினா? உங்க பேரை சொன்ன பிறகுதான் கிளின்னு கிழிச்சான். ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. 4800 ரூபாய் மொத்தமான அமௌண்ட்டு. அதுலேருந்து வந்து 4300 ரூபாய். அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வேலை செஞ்சார். அவர் பேரை சொன்னதால ரெஃபரன்ஸ் கொடுத்ததுனால 4000 ரூபாய்க்கு இப்போ முடிச்சிட்டாங்க. நம்ம மெக்கானிக் இங்கே ரெடி பண்ணுவாங்க. அவருக்கு வந்து எதாவது காசு கொடுக்கணும். அதை நம்ம விருப்பப்பட்டு கொடுக்குறது தான். அங்கே கம்மி பண்ண காசை இங்கே கொடுத்துடலாம்.
அது என்ன ஓட்ட? ஏன் மேன் அந்த பொத்தலுக்குள்ள விரல விட்டியா? ஆமா. அப்படிலாம் விடக்கூடாது மேன். லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக். என்ன கேஸ் சைக்கிளா எவ்வளோவா? 18. ஆமாம். எவ்வளோ? ஆமாம், அலாம் இதெல்லாம் வருது. ஆமாண்டா டேய், டிஸ்கெலாம் வேறு வருது. இது 18. இது 16,500. இங்கே இருக்குது இது. ஆமாம். எதுக்கு அது என்ன யூஸ் இது? லாங்ல போறீங்கன்னா சஸ்பென்ஷன் தேவைப்படாது. சஸ்பென்ஷன் இந்த ஷோல்டர் பெயின் தான் வரும். ஓகே ஓகே. லாங்ல போனா ரோட் நல்லா இருந்ததுன்னா சஸ்பென்ஷன் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ஸ்டிப் ஆகிடும், நீங்கள் ஸ்மூத்தாக அது லாங் பைபாஸில் போகக்குள்ள கரெக்டாக இருக்கும் அது. அவங்க ரோடு பைக் இந்த மாதிரி பைக் எடுப்பாங்க. லாங்ல போகிறதுக்கு இந்த மாதிரி பைக். இந்த பைக்கா? ஆமாம், சஸ்பென்ஷனே கல்லையா இல்லைல்ல இதில். இதையே வாங்காது. பரவாயில்ல, இவ்வளோ விஷயம் இருக்குது போல இது. இந்த லாக்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வண்டியில், சைக்கிளில். மாடல் அதிகமாக வரும், கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வருது. ஓஹோ. இது போட்டோன்னா அந்த சஸ்பென்ஷன் ஒர்க்கே ஆகாது, ஸ்டிப்பாக நின்றுடும். இதுக்கப்புறம் இல்லை மறுக்காடை போட்டு கொடுப்பீங்களா? வர வேணும்னா போட்டுக்கலாம். வர வந்து மறுகாடே மறுக்காடே கிடையாது. ஸ்டீல் மார்க்கர் வரும். ஸ்டீல் மார்க்கர் வந்து இப்போ கட் பண்ணிட்டு பிளாஸ்டிக் மார்க்கர் தான் போடுறோம். ஓ, இது பிளாஸ்டிக்கா இது? போ அதையும் கட் பண்ணி தூக்கிடுவானுங்க. ஆல்ரெடி தூக்கிட்டானுங்க வர வண்டியிலையா? கம்பெனில சேர் அடிக்கணும்னா மழை டைம் யாரும் சைக்கிள் ஓட்ட மாட்டாங்க. மழை டைம் யாரும் சைக்கிள் ஓட்ட மாட்டாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஐயோ, புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. நாங்க போட்டு தான் தர்றது. நீங்க போட்டு கொடுத்துருவீங்க. ஆமா, அது போட்டால் தான் நம்ம மக்கள் வாங்குவாங்க. மறுக்காடு இருக்கணும். ஆமா, பிளாஸ்டிக் தான் வரும். ஆமா. ஓ, இது மேல மட்டும் போதா? இப்போ அட்லஸ்லாம் வரதே கிடையாதா? கம்பெனி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. வரல. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக திண்டிவனத்துலேருந்து வந்து எடுத்ததுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க ரெஃபரன்ஸ் பண்ணதுனால. நீங்கள் வந்தாலுமே ரேட்டு கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆல்ரெடி தெரியும் நமக்கு இந்த கடையை, அதனால தான் நேராகவே வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது சைக்கிள் கீக்கிள் வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டு கூட கடைசியாக கூட வந்து இங்கே ரேட்டு கேளுங்க. ரேட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இங்கே வந்து அப்படியே திண்டிவனத்துக்கு மேடம் அப்படியே ஓட்டின்னு வர சொல்லிட வேண்டியதான். ஓட்டின்னு வந்துடுறேன். இங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் போயிடுறோம். சரி, திண்டிவனம் போயிடுறேன் அப்படியே. பாய் ஃப்ரீயாக இருக்குது பஸ்ஸு. பழத்துக்காக தாய் தகப்பனைய சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேலு. மாஸ்டர் நெக்ஸ்ட் எலுமிச்சம்பளம் இருக்கு. எலுமிச்சம்பளம் ஆ இந்தா ஆ கும்தா ஆ இந்தா ஆ கும்தா ஆ இந்த முடிஞ்சுதா. ஓகே. ஆடப்பாவி, உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா. அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சம்பளத்துல ஓட போகுது. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. பாய்.